ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் நேற்றுக்கு ஒரு சீரியல் ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. பாக்கியலக்ஷ்மி அந்த சீரியலோட ஆர்டிஸ்ட், அதாவது கோபி கேரக்டர் பண்ணிட்டுருக்க நம்மளோட சதீஷ் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் தான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதை என்னென்னா, எக்ஸாம் முடிய போகுது, ரிசல்ட் தான் நான் பாஸாக ஃபெயிலான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் அதை போஸ்ட் பண்ண உடனேவே நம்மளுக்கே ஒரு கெஸிங், அந்த கமெண்ட் சீரியல் எண்ட் ஆகிறத பற்றி தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட இவர் 2-3 டைம்ஸ் போட்டுட்டார் இந்த மாதிரி சீரியல் எண்ட் ஆக போகுதுன்ற மாதிரியே. ஆனால் அந்த மாதிரி முன்னாடியும் ஷேர் பண்ணிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி ஆகலை இல்லையா? ஒரு டவுட்டு இருந்தாலும் சேனல் சைடு கேட்போம் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த ஸ்கெடியூலில் இது வரைக்கும் சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேபி மார்ச்சில் வேணால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது எண்ட் பண்ணுற மாதிரி எந்த டாக்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது இப்படி இவங்க சொல்கிறாங்க, இந்த பக்கம் இவர் எண்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. கன்ஃபார்மான அப்டேட் இன்னும் எந்த சைடில் இருந்தும் வரலை. எண்ட் ஆகலையா அப்படின்ட்டு. கன்ஃபார்மான அப்டேட் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு தெரியும் எண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. கோபியோட கமெண்ட் போஸ்ட்டை ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் இவர் இதே மாதிரியே போஸ்ட் பண்ணவே கொஞ்சம் டவுட்டும் இருக்குது. இது கன்ஃபார்மான அப்டேட்டாக இல்லை, அவர் இந்த மார்ச் மாதம் வந்துடுச்சு இல்லையா, மேபி அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் வருது, நான் பாஸாக ஃபெயிலாக தெரில அப்படின்ற மாதிரி சும்மா கமெண்ட் பண்ணாரானும் தெரியலை. இப்போதைக்கு எண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன அப்படின்னு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டும். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.